Hi guys, welcome to Big Topic. நேற்று நம்ம தளபதி அந்த ஸ்டூடெண்ட் மீட்டப்பில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அதுதான் சோசியல் மீடியாஸில் ஃபுல்லாக வைரல். மிக முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த திமுகவோட ஆஃபீஸ் எல்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தளபதி சொன்ன மாதிரி அந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எப்படா எந்தடா அந்த கேப்பை கிடைக்கும் அதில் நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து திமுக வந்து தூக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னா இது ஒன்று பண்ணணும் அப்படின்னுக்காக இந்த மாதிரி பேசுவாங்க, வழக்கம் தான். நம்ம அதுக்கு மறுபடியும் பார்த்தோன்னா இந்த மாதிரி பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தளபதி நேற்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்டிருந்தார்ல, அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தோன்னா இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாமே. அவர் வந்து மாணவர்களை வந்து மருத்துவம் படிக்கக்கூடாது அப்படின்னு தவறான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறாரு. இது பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் பண்ணும், இதை வந்து விஜயும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு லெவலில் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீமான் தான் பேசினாரு, இப்போ பார்த்தோன்னா வந்து விஜயும் பேசுறாரு. சீமான் தான் வந்து எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டா யார் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னு பேசினாரு. இப்போ விஜயும் பார்த்தோன்னா அதை தான் சொல்றாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. முதல்ல இவர் சொன்னதுக்கும் தளபதி சொல்றதுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு, அதே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. இதுல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதுதான் சொல்லுவாங்க, தளபதி இதுதான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. நான் நேற்றே பார்த்தோம்னா அந்த வீடியோவில் இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகுன்னு தெரியாது, அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வீடியோவில் இன்னும் கிளியராக நம்ம பேசியிருக்கலாம். அவர் சொன்னதை பார்த்தோம்னா எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு போனோம். ஸோ இப்போது மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு முறை அதை நான் சொல்லிக்கிறேன். அந்த நீட் மூலமாக பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸான அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம இதை அச்சீவ் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு தோல்வி மாதிரி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா ஒரு இது வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் பார்த்தோன்னா அந்த நீட்டை வந்து எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அதை நீட்டை நினச்சி பார்த்தோன்னா பயந்துட்டு இருப்பாங்க. நீட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அதை அந்த எக்ஸாம் எழுத போகிற சில பேருக்கெல்லாம் பார்த்தோன்னா அதுதான். ஒட்டுமொத்த நீட் தேர்வு எழுதுறவங்களும் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்காங்களான்னா இல்லை. அதில் எழுதி பார்த்தோன்னா அதில் வந்து பாஸ் பண்ணி அந்த ஒரு துறைக்கு போகிற நபர்களும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதை நினச்ச ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம தளபதி பேசினாரே தவிர ஒட்டுமொத்தமாக நீட்டு எழுதுறவங்களே எழுதக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னதை நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரே ஒரு படிப்பு மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதையே பார்த்தோன்னா திரும்ப திரும்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படின்னு அவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யோசிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா தவறான முடிவு எடுக்கிறாங்களே, நிறைய பேர் பார்த்தோன்னா உயிரே விட்டுறாங்க, அந்த லெவலுக்கு நடக்குது. அப்போ அவங்களோட அந்த இடத்துல அவங்களோட எய்ம் விட அவங்களோட உயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த உயிரை சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம் கிடையாது. அதை நினச்சி பார்த்தோன்னா நீங்கள் பெரிய அளவில் வரி பண்ணிக்க வேணாம், அதையும் தாண்டி நிறைய துறைகள் இருக்குது, அதில் வேணால் சாதிங்க. அதனால் பார்த்தோன்னா அது உண்மைதான் எய்ம்னு நினச்சி அதிலே வந்து உங்கள் உயிரை மாய்ச்சிக்காதீங்க அப்படின்னு தான் தளபதி அது மூலமாக சொல்ல வந்தது. அதில் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, தளபதி சொன்னது இது மட்டும்தான் சொல்ல வந்தார். இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதல் மாதிரி. இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களே அவங்களே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீட் தேர்வு படிக்கிறதுக்காக விருப்பப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த நீட் தேர்வை எழுத போகும்போது டெஃபினட்டாக பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னுக்காக அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணார். அதுக்காக நீங்கள் படிக்கவே போகாதீங்க அப்படின்னு நம்ம தளபதி சொல்லவே இல்லை, இது அவங்க தளபதி தான் சொன்னார் அப்படின்ற லெவலில் பார்த்தோன்னா இவங்க திரிச்சிட்டாங்க. அவர் ஏன் சொல்லலை, அவர் சொல்லவே இல்லைன்றதுக்கு இன்னொன்று உதாரணம் கூட அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாரு. பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை இதுதான் பண்ணணும் அப்படின்னு வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீட் எழுதணும், நீ இந்த நீட்டை நீ எழுதுன அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஒரு துறையில் ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நீட் போகிறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த துறைக்கு போகிறதுக்கே அவருக்கு விருப்பம் இருந்திருக்காது. ஆனால் இவங்களோட ஃபோர்ஸில் பார்த்தோன்னா அதை படிப்பாங்க. அப்படி படித்தா என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் படித்தா பார்த்தோன்னா அவனால் படிக்க முடியாது, அது ஸ்ட்ரெஸ் தான் போகும். அது நீட் எடுத்துக்கிட்டால் இன்னும் அதிகமாக போகும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்காக வேணான்னு சொல்கிறது. ஸோ இப்போது அந்த பேரண்ட் பார்த்தோம்னா நீட்டை நீ படித்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் திணிச்சாங்க அப்படின்னா, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விருப்பமே இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்க்கு விருப்பமே இல்லை. ஆனால் விருப்பமே இல்லாத ஒரு இதை தனிச்சாங்க அப்படின்னா அங்கே போய் அந்த நீட்டை எதிர்கொள்ள முடியாமல் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. அது கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா பேரண்ட்டாக இருந்துட்டு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம், தளபதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீட் எக்ஸாம் தான் எழுத பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அனுப்புங்க. இது மூலமாக நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு தடுக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் போய்க்குங்க அப்படிங்கிறதும் அந்த மீனிங்குள்ளேயே வரும். இதில் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது. தளபதி ஒரு ஆறுதலுக்காக பார்த்தோன்னா சில பேருக்கு இந்த மாதிரியான இஷ்யூ இருக்கும், இதை வந்து பெரிய அளவில் நினச்சி வரி பண்ணிக்காதீங்க, பயந்துக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாதீங்க, இதில் முடியல அப்படின்னா அதில் போய் நீங்கள் வேறு துறையில் சாதிங்கன்னு சொன்னார். இது மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதில் மட்டுமே இருங்கன்னு அவர் சொல்லலை. முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா வேறு துறை இருக்குது, இதில் முடியல அப்படின்னா அதுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர தளபதி பார்த்தோன்னா நீட்டு பக்கமே போகாதீங்க அப்படின்னு தளபதி சொல்லவே இல்லை.
அதே தளபதி தான் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீட்டே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசினார். அதை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்போல்லாம் பார்த்தோன்னா இவங்க அதை பற்றி தளபதி வந்து நீட்டுக்கு எதிரானவர் அப்படின்னு எப்போ பேசினாங்களா? இல்லையே, தளபதி நீட்டு வேணான்னு தான் அவரோட எய்மும், அதுவும் பார்த்தோன்னா அவரோட விருப்பம் தான், அதுவும் வேணான்னு சொன்னாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட பார்த்தோன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் பேசினாங்க. அதுக்கும் தளபதி ஓகே சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து அந்த இடத்துல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அறிவுரை கொடுக்க முடியும். இப்போ வயசானவங்க இல்லை நம்மள மாதிரி பார்த்தோன்னா ஒரு 25 வயசு 30 வயசு உள்ள நபர்களாக இருந்தால் கூட பார்த்தோன்னா சொல்லி புரிய வச்சுக்கலாம். இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் அதை நினச்சி வரி பண்ணிக்காதீங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றத அங்கே இருக்கிற அந்த 17 வயசு நபர்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் சொல்லி புரிய வைக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? தளபதி சொன்னார் அப்படின்றதுக்காக நீட்டை யாரும் விட போகிறதும் கிடையாது. தளபதி சொன்னதுக்காக நீட்டை மட்டுமே படிக்க போகிறதும் யாரும் கிடையாது. அவங்களுக்கு விருப்பமானது தேர்ந்தெடுத்து படிப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. சில பேர் வந்து அந்த நீட்னால மன உளைச்சலுக்கு ஆளாகி தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் எடுக்கிறதுக்கு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் முடியல அப்படின்னா வேறு எதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சவங்க பண்ணிடுவாங்க, முடியாதவங்க நம்மளால் முடியல அப்படின்னு தவறான முடிவு தான் எடுப்பாங்க. அந்த முடிவு வேணாம். அதனால் பார்த்தோன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு துறை இருக்குது, அதில் போய் சாதிங்க அப்படின்றத தளபதியோட அட்வைஸாக இருந்துச்சே தவிர இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. அதை அப்படியே திரிச்சிட்டாங்க. இதுதான் திமுகவோட வேலையை, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் விட இன்னொரு லூசுத்தனமான ஒரு குற்றச்சாட்டை தளபதி மேலே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஜய் வந்து நீட் தான் உலகமானு கேட்குறாரு. இப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஜினியரிங் மட்டும்தான் உலகமானு கேட்பாரு, அதுக்கப்புறமா வந்து படிப்பு மட்டும்தான் உலகமானு கேட்பாரு அப்படின்னு. இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய சில வேலையை பண்ணிகிட்டு இருக்கு, அதுதான் விஜயம் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் தளபதி சொன்னதில் இந்த ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெளிப்படையாக சொல்கிறத அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது அவங்களோட மைண்ட் செட்டு. சரி, அதெல்லாம் விட தளபதி வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பார்த்தோன்னா எல்லாருமே முட்டாளாகிடுவார் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இதை வந்து சீமான் தான் பேசுவார், பிஜேபி இதுக்காரன் தான் பேசுவாங்க, இப்போ விஜயம் பேசுகிறாரு அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி சிம்பிளாக கேட்குறேன். படிப்புக்கு முக்கியத்துவம் விஜய் கொடுக்க மாட்டார், இனிமேல் படிக்கவே படிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார் அப்படின்னா, இப்போ எதுக்கு விஜய் பார்த்தோன்னா அந்த கல்வி விருது வழங்கும் விழாவை பார்த்தோன்னா படிப்புக்காக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு? இந்த கேள்வி நம்மளுக்கு புரியவே இல்லையே. கல்வியே அவர் வந்து படிக்கக்கூடாதுன்னு இனிமேல் சொல்லிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே தலைவர் தான் பார்த்தோன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பார்த்தோன்னா வந்து விருது வழங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு பார்த்தோன்னா கல்வி விருது வழங்கும் விழா நடத்திட்டு இருக்காரு. அப்படி நடத்துகிற ஒரு நபர் வந்து இனிமேல் படிக்கவே வேணான்னு சொல்லுவாராமா ஃபியூச்சரில். எப்படி இருக்குது? இதை விட ஒரு முட்டாள்தனமான கேள்வி எங்கேயாவது கேட்க முடியுமான்றது நம்மளுக்கு தெரியல. உடனே சொல்லுவாங்க, ஏன் இப்போ அவர் அப்படி தான் இருப்பார், அரசியலுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா கண்டிப்பாக மாறிடுவார் அப்படின்னு. அது வரட்டும், வந்ததுக்கப்புறமா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் நீங்கள் பேசுங்க. வரதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இப்படி பேசுறது எப்படி சரியாகும்? இப்போ திமுகவும் அதிமுகவும் தான் நீட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைட் பண்ணிக்குது. திமுக வந்து அதிமுகவை சொல்கிறது, அதிமுக பார்த்தோன்னா திமுகவை சொல்கிறது அப்படின்னு. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு நூல் அளவில் பார்த்தோன்னா உள்ளே கொண்டாந்து விட்டுட்டாங்க. இவங்க 2 பேருமே கொண்டு வந்தது தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்க தப்பு பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் நீட்டை பார்த்தோன்னா விஜய் எதிர்க்கிறாரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா நீட்டு வேணான்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தோன்னா நீட்டே நம்மளுக்கு உலகம் கிடையாது, படிக்கவே வேணான்னு விஜய் சொல்கிறாரு அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் மேலே பார்த்தோன்னா குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் விட இப்போ இந்த கல்வி விருதும் வழங்கும் விழாவை நம்ம தளபதி பார்த்தோன்னா வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சேனல் அது பேர் என்ன, குரல்னு ஒரு சேனல் இருக்கிற, அதில் ஒரு நண்பர் பேசுகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் வந்து இந்த 3 வருஷமாக தானே இதை பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடிலாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை நண்பா, ஒரு 2011, 12, 13 இந்த மாதிரியான காலகட்டத்திலேருந்தே பார்த்தோன்னா அது ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள். அவர் அப்புறந்தே பண்ணிட்டு தான் இருக்காரு. இலவசமாக ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சிருக்காரு. அந்த படிப்பில் படித்தவங்களாம் பார்த்தோன்னா வேலை கிடச்சிருச்சுன்னு கூட பார்த்தோன்னா இன்டர்வியூஸ் கொடுக்குறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா அகரம் ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் பார்த்தோன்னா படிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்தோன்னா தளபதி படிப்புக்காக செலவு பண்ணியிருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அரசியல் கட்சிகளை தவிர ஒரு தனி மனிதன் பார்த்தோம்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி யாராவது பண்ணியிருக்காங்களான்னா அரசியல்வாதிகளும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு தனிநபர் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணுறதே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதை வந்து பாராட்டலன்னா கூட பரவாயில்ல. அந்த கல்வி விருதை வழங்கிட்டு இருக்கிற ஒரு நபர் ஃபியூச்சரில் பார்த்தோன்னா கல்வியை படிக்காதுன்னு சொல்லுவாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி ஏற்றுக்கிறது? இது நடக்குமா எங்கேயாவது? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு பிஜேபிக்காரங்களுக்கு இருக்குது, போது, அது நம்மளுக்கு தேவையில்லை, அது நடக்காதுன்றது தெரியும். அதை விஜயும் பண்ணுவார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல. அவர் கல்விக்கு ஆரம்பத்துலேருந்தே உதவி பண்ணிட்டு தான் இருக்கார் எல்லாருக்கும். கல்வி அப்படிங்கிறது எந்த லெவலில் பார்த்தோன்னா முக்கியமானது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க சடனாக பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? சரி, ஓகே, அதோட விட்டாங்கன்னா இல்லை. இப்போ நம்ம இவங்ககிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி மிக முக்கியமாக யாரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா, பெரியாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அம்பேத்கரையும் ஏற்றுக்க மாட்டார்.
தளபதியோட கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்னா பெரியாரும் அம்பேத்கரும் தான். எந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனாவது நீ இந்த கொள்கை தலைவர்கள் ஏற்றுட்டு பார்த்தோன்னா கட்சி ஆரம்பின்னு சொல்லுவானா? சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரியார் இந்த இடத்துல பார்த்தோன்னா விஜய் வச்சுட்டு வந்தார் அப்படின்னா, பெரியார் இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கால, அம்பேத்கரையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கால. ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர் பார்த்தோன்னா விஜய் வந்து பிஜேபியோட கைக்கூலி, ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தோன்னா கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கலந்துருவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் பார்த்தோன்னா இவங்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுட்டு வரும்போது அவங்கள பற்றி படிக்க ஆரம்பிப்பாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தெரியாத மக்களுக்கு கூட பார்த்தோன்னா விஜய்கள் தெரிய வச்ச மூலமாக தான் வருமே தவிர பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அங்கே மைனஸ் தான் ஆகும். அதே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாலும் இதை வந்து நம்ம எல்லாரும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திமுக கூட பார்த்தோன்னா இன்னும் பெரிய லெவலில் வந்து பெரியார் கொண்டு போய் சேருங்க படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் சொல்லி இப்போ தான் கொஞ்சம் காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் சுத்தமாக ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ விஜய் மூலமாக அதை வந்து தெரிஞ்சுக்கிற தொண்டர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியார் பின்னாடி அம்பேத்கர் பின்னாடி தான் நிற்பாங்க அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் தெரியாதா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இந்த 2 பேரும் நீ தலைவனா ஏற்றுட்டு போ அப்படின்னு கண்டிப்பாக எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களோட மெயின் எதிரி இவங்க 2 பேரும் தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி பார்த்தோன்னா தளபதி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல. சரி, இதுக்கும் கூட யாராவது விளக்கம் கொடுத்தாலும் அதை விட இன்னும் விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்களும் தயார் தான். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி சாதி மதம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பக்கமே நம்ம தளபதி போயிடாதீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசியிருந்தார். இங்கே சாதியும் சரி மதத்தையும் சரி வச்சு அரசியல் பண்ணுறது யார் அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாதி மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற சாதிகளும் சரி மற்ற மதங்களையும் சரி இழிவாக பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் பார்த்தோம்னா நம்ம இப்போ இருந்தே பார்த்தோன்னா அவங்களுக்கு சாதி மதம் எல்லாம் கிடையாது, எல்லாரும் சமந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் தளபதி பார்த்தோன்னா பிறப்புக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற அந்த நபர் பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட் மீட்டவில் பேசுகிறாரு, சாதி மதம் சிந்தனை பின்னாடி போயிடாதீங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருங்க, போதைப் பொருள் மாதிரி அதை எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி வச்சுருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிற தளபதி இந்த இடத்துல பார்த்தோன்னா சாதி மதத்தை வேண்டான்னு சொல்கிறார் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இப்போ பார்த்தோன்னா இவர் எப்படி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் அரசியலுக்காக பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் பொய்யாவே பேசுகிறதாவே இருக்கட்டும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு. பார்த்தோன்னா இந்த மாதிரி சாதி மதம்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கள்ல. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிஜேபி பற்றியோ இல்லை வந்து சரி அதை வச்சுக்கோமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பின்னாடி போக மாட்டாங்க அங்கே இருக்கிற மாணவர்கள். ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு தவறான செயல் அப்படின்னா அது பின்னாடி போக மாட்டாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா அந்த இடத்துல தளபதி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுத்தானே கொடுக்குறாரு இது வேண்டாம் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட மதசாயம் பூசுகிற ஒரு அரசியல் கட்சி கூட பார்த்தோன்னா தளபதி பயணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல பேச கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. இது நடக்கும். இது பார்த்தோன்னா தளபதி அந்த இடத்துல பேசியிருக்காரு. இதை வச்சு கூட பார்த்தோன்னா இப்படி வந்து இவங்க என்ன சொல்கிறது தளபதி பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்கன்றது தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி பார்த்தோன்னா எந்த ஒரு மனநிலைமையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்தோன்னா அவர் வேலையை செய்யலாம், நம்மளால் தெரிஞ்சதை பேசுவோம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லதை விதைப்போம் அப்படின்ற லெவலில் தான் பேசினார். ஒரு அரசியல் சம்மந்தப்படுத்தி கூட பார்த்தோன்னா பேசவே இல்லை, இவங்க தான் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஜனநாயக கடமை ஆற்றுங்கன்னு சொன்னார், அது சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா அந்த பையன் தான் அங்கே போய் வாக்கு செலுத்த போகிறான். அதனால் பார்த்தோன்னா அதை தெரிஞ்சுக்கணும், அதனால் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பார்த்தோன்னா சம்மந்தப்படுத்தி இந்த நபர் அதனோட சம்மந்தப்பட்ட நபர் தான் அப்படின்னு பார்த்தோன்னா தளபதி மேலே புகார் வைக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறது, புதுசாக யாராவது வந்தாலும் இப்படி இதே பண்ணுவாங்களா, இப்படி தான் நடந்துப்பீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மேக்ஸிமம் சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.